ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் தூதுவளை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிராமத்துலலாம் கண்டிப்பாக மழை டைமு பனி டைம்லலாம் இந்த துவையல் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. சளி பிடிச்சாலும் இதை சாப்பிட்டாங்கன்னா சரியாயிடும். நாமளும் இப்போ இருக்கிற மழை டைமில் இதை சாப்பிட்டு உடம்பு கொஞ்சம் தேத்திக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு தூதுவளை இலை எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 6 வரமிளகாய் எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ போட்டுக்கோங்க. இந்த தூதுவளை இலையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் முள் இருக்கும், ஸோ பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் மிளகு போட்டுக்கலாம். மிளகு போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் நம்ம இப்போ வறுத்து எடுக்க போகிறோம். ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு வறுத்துக்குங்க, இல்லைன்னா தீஞ்சிரும், அப்புறமா நல்லா இருக்காது. மிளகு வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம மிளகு எடுத்துடலாம். அடுத்து சீரகத்தை போட்டுக்கலாம். சீரகம் போட்டு ரொம்ப நேரம் விடாதீங்க, ஏன்னா சீரகம் சீக்கிரமாக தீஞ்சிரும். உடனே எடுத்துருங்க. லைட்டாக நிறம் மாறினா போதும், ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க எண்ணெயில். சிம்லேயே வச்சு பண்ணுங்க. இப்போ சீரகத்தை எடுத்துடலாம். அடுத்து வரமிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். வரமிளகாயும் வறுபட்டுடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் வறுத்துக்கலாம். நான் இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன், சீக்கிரமாக வதங்கிடும். லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்குனா போதும். இப்போ எடுத்துடலாம். சிம்லேயே வச்சு பொறுமையாக பண்ணுங்க. அடுத்து புளி போட்டுக்கலாம். புளியையும் 2 பக்கமும் திருப்பி திருப்பி கொஞ்ச நேரம் எண்ணெயில் பொரிய வச்சுக்கலாம். போதும், எடுத்துடலாம். இப்போ தூதுவளையை சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே தான் வதங்கணும். இது என்கிட்ட எண்ணெய் தாராளமாக இருக்குது. எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இலையை போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இது நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப கொஞ்சமாக சுருங்கிடும். வதங்க தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரையாக எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கணும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளோ கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ இலை போட்டோம், இப்போ கொஞ்சமாக ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டுலாம். பாருங்கள், சுத்தமாக தண்ணி இல்லை. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த இலையை ஆற வச்சிடலாம். இலை நல்லா ஆறிடுச்சு. நம்ம வறுத்து வச்ச மசாலாவும் ஆறிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூடாக சாதத்தில் நெய் ஊற்றி இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மழை டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாதத்தில் நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. காரம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. நம்ம காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு எந்த நோயுமே வராது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மியான அளவில் நான் துவையல் செஞ்சதுனால நான் தாளிக்கலை. நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா கடைசியில் தாளித்து எண்ணெய் ஊற்றிக்குங்க. அப்போ 2-3 நாள் ஆனாலும் நல்லாயிருக்கும். வெளியிலே வச்சு சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். தேங்க்யூ.